ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஓகே, ஆகுது ப்ரோ. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது இல்லையா? ஆகுது ப்ரோ. ஓகே ஃபைன், ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு டூல் பார்க்க போகிறோம். அந்த டூல் வந்து ப்ரொமித்தியஸ். பேசிக்கலாக ப்ரொமித்தியஸ் அப்படின்றது என்னென்னா, இது வந்துட்டு ஒரு மானிட்டரிங் டூல். ஸோ ப்ரொமித்தியஸ் அப்படின்றது மானிட்டரிங் டூல். ஸோ ஏடபிள்யூஎஸ்ல வாட் இஸ் த மானிட்டரிங் டூல்? கிளவுட் வாட்ச். ஸோ கிளவுட் வாட்ச். ஸோ கிளவுட் வாட்ச்ல நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் இன் ப்ரொமித்தியஸ். அப்போது ஏன் நீங்கள் கிளவுட் வாட்ச் இருக்கும்போது ப்ரொமித்தியஸ் வரீங்கன்னா, ஸோ கிளவுட் வாட்ச்ல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் வாட்ச்ல உங்களுக்கு வெறும் லிமிட்டட் நம்பர் ஆஃப் மெட்ரிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் கிளவுட் வாட்ச் செஷனில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, நீங்கள் சிபியூ யூட்டிலைசேஷன் அப்படின்ற ஒரு மெட்ரிக் வச்சு கான்ஃபிகர் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபியூ, மெமரி, டிஸ்க்கு, இந்தந்த மெட்ரிக்ஸை தான் நீங்கள் மானிட்டர் பண்ணுவீங்க. ஸோ ரஃபாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கிளவுட் வாட்சில் ஒரு 20 to 21 மெட்ரிக்ஸை மட்டும்தான் நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும். உங்ககிட்ட ஒரு சர்வர் இருக்குது அப்படின்னா அந்த சர்வரில் நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு 21 மெட்ரிக்ஸை மட்டும்தான் வச்சு அந்த சர்வரை மானிட்டர் பண்ண முடியும். வாட் இஃப் யூ நீட் டு மானிட்டர் த சர்வர் வித் மச் மோர் மெட்ரிக்ஸ், உங்ககிட்ட வந்துட்டு ஒரு நிறைய மெட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா லைக் நீங்கள் ஆப்வியஸ்லி ப்ரொமித்தியஸ்க்கு நீங்கள் போவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரொமித்தியஸில் உங்களுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் மெட்ரிக்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் உங்களோட கிளவுட் வாட்சில் பார்த்தீங்கன்னா மினிமமாக லைக் யூ நீட் டு கான்ஃபிகர் சம் டைம், அதாவது ஒரு 60 செகண்ட்ஸ் இருந்து மினிமமாக நீங்கள் மானிட்டர் பண்ணுற டைமை நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். பட் 60 செகண்ட்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகம். ஏன்னா ஒரு 1 மினிட்ல வந்து லைக் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஹிட்டிங் டு அவர் சர்வர் வந்து அதிகம். இப்போ நீங்கள் வந்துட்டு அமேசான் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க. அந்த அமேசான் மாதிரி அப்ளிகேஷனுக்கு நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்துட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்துட்டு உங்களோட சர்வரோட பிஹேவியர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் 60 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் மானிட்டர் பண்ணுறீங்கன்னா லைக் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கீங்க. ஸோ உங்கள் ப்ரொமித்தியஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைக் இட் இஸ் ஹேவிங் வைட் ரேஞ்ச் ஆஃப் மெட்ரிக்ஸ் அண்ட் low monitoring time. So for example like இது வந்துட்டு 15 செகண்ட்ஸ்ல இருந்து உங்களோட சர்வரை மானிட்டர் பண்ணும். 15 செகண்ட்ஸ்ல இருந்து 60 செகண்ட்ஸ் வரைக்கும் இட் கேன் மானிட்டர். சரிங்களா? ஸோ உங்க ப்ரொமித்தியஸ் அப்படின்ற டூல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒர்க்கிங் இன் மாஸ்டர் ஸ்லேவ் மாடல். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு செட் ஆஃப் மெஷின்ஸ் இருக்குது. என்கிட்ட வந்துட்டு ஒரு செட் ஆஃப் மெஷின்ஸ் இருக்குது. அந்த மெஷின்ஸ் வந்துட்டு லைக் இட் இஸ் கோயிங் டு ஹாவ் சம் அப்ளிகேஷன்ஸ், சம் டேட்டா பேஸ், ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இந்த மாதிரி சர்வர்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போது இந்த சர்வரோட பிஹேவியர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், கரெக்டாக? ஸோ லைக் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த சர்வருக்கு வர லோடு அதிகமாகும். அந்த சர்வரோட சிபியூ யூட்டிலைசேஷன் மாறும். அந்த சர்வரோட மெமரி வந்து சேஞ்ச் ஆகும். ஃபைல் சிஸ்டம் சேஞ்ச் ஆகும். ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். அப்போது நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் சர்வரை நீங்கள் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா லைக் யூ கேன் மானிட்டர் ஃப்ரம் மாஸ்டர். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லா மெஷின்ஸையும் நீங்கள் உங்கள் மாஸ்டர் கூட சேர்த்துருவீங்க. எல்லா மிஷினையும் நீங்கள் உங்களோட மாஸ்டர் கூட இன்டெகிரேட் பண்ணிடுவீங்க. அப்போது என்ன ஆகும், ஸோ எல்லா மிஷினோட எல்லா சர்வரோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு மாஸ்டர் மிஷினில் கிடச்சிடும். சரியா? ஸோ அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு மிஷினை ஆக்சஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு மிஷினை பற்றி அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அந்த ஸ்லேவோட பிஹேவியர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் மாஸ்டர்லேருந்து நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதுதானே மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கான்செப்ட்ஸ். நம்மளோட பழைய டூல்ஸ் எல்லாமே நம்ம மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கான்செப்ட்னா இப்படி தான் பார்த்துருக்கோம். ஸோ என்னோட ஸ்லேவ் மிஷினோட கண்ட்ரோல் எல்லாம் என்னோட மாஸ்டர் மிஷின் கிட்ட இருக்கும். ஸோ உங்களோட ப்ரொமித்தியஸ் அப்படின்ற ஒரு டூலு ஃபுல் மெக்கானிசம்ல ஒர்க் ஆகுது. ஃபுல் மெக்கானிசம்னா என்னங்க, உங்களோட டேட்டா வந்து ஸ்லேவ்ல இருந்து மாஸ்டருக்கு போறது நம்ம என்ன சொல்லுவோம், ஃபுல் மெக்கானிசம் சொல்லுவோம். சரியா? புஷ் மெக்கானிசம்னா மாஸ்டர்ல இருந்து ஸ்லேவ், ஃபுல்னா ஸ்லேவ் டு மாஸ்டர். ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்க ப்ரொமித்தியஸ் வந்துட்டு இட் இஸ் ஒர்க்கிங் இன் ஃபுல் மெக்கானிசம். சரியா?
இந்த ப்ரொமித்தஸ் வச்சு நீங்க என்ன தெரியுமா பண்ணலாம்? இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு EC2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த EC2 நீங்க ப்ரோஆக்டிவா மானிட்டர் பண்ணலாம். லைவா அந்த சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே அந்த சர்வரோட CPU எவ்வளோ, மெமரி எவ்வளோ, டிஸ்க் எவ்வளோ, அதோட ஃபைல் சிஸ்டம் எவ்வளோ, அது என்னென்ன மாதிரியான விஷயம்லாம் அந்த சர்வர்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லைவா நீங்க மானிட்டர் பண்ணலாம். ஓகே. ஸோ இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஸோ உங்களோட சர்வர் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த சர்வர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம இப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைக் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி யூ கேன் ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ உங்களோட ப்ரொமித்தியஸ் பார்த்தீங்கன்னா டைம் சீரிஸ் டேட்டாபேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டூல். ஓகே. ஸோ உங்களோட ப்ரொமித்தியஸ் வந்துட்டு டைம் சீரிஸ் டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டூல். அப்போ அப்படின்னா என்ன? டிஎஸ்டிபினா என்ன? இப்போ பாருங்களேன். இப்போ இது என்னோட ஒரு ஸ்லேவ் மிஷின். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், இந்த ஸ்லேவ் மிஷின்ல இருக்கிற டீடைல்ஸை இந்த ஸ்லேவ் மிஷின்ல ஜெனரேட் ஆகிற லாக்ஸை, சர்வர் லாக்ஸை நான் எவ்ரி 15 செகண்ட்ஸ் மானிட்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி 15 செகண்ட்ஸ் நான் இந்த ஸ்லேவ் மிஷின்ல நடக்கிறத நான் மானிட்டர் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சரியா? இப்போ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், நான் என்ன பண்றேன், என்கிட்ட வந்துட்டு இந்த ஒரு ஸ்லேவ் மிஷின்ல ஒரு 100 புது மெட்ரிக்ஸ், ஒரு புது 100 பேராமீட்டர்ஸ் எனக்கு கிரியேட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஸ்லேவ்ல ஜெனரேட் ஆகிற டேட்டாவை கொண்டு வந்து என்னோட மாஸ்டர்ல வச்சிருவேன். கரெக்டா? அதுதானே வந்துட்டு உங்களோட புல் பேஸ் மெக்கானிசம். ஸ்லேவ்ல இருந்து டேட்டா உங்களோட மாஸ்டருக்கு ஃப்ளோ ஆயிடும். சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு ஒரு புதுசா ஒரு 50 மெட்ரிக்ஸ் ஜெனரேட் ஆகுது. ஸோ டோட்டலா இப்போ உங்களோட ஸ்லேவ் மிஷின் செகண்ட் டைம் நெக்ஸ்ட் இன்னொரு 150 மெட்ரிக்ஸ், இந்த 100 பிளஸ் 50. ஸோ செகண்ட் டைம் இது 150 மெட்ரிக்ஸா இந்த மாஸ்டர்ல கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க மாஸ்டர்ல டோட்டலா எத்தனை மெட்ரிக்ஸ்ங்க இருக்கு? 2. 2 மெட்ரிக்கா? மாஸ்டர் ஒன்னு தான் ப்ரோ. அது கம்பைன் ஆயிடுமா அப்போ? இல்ல 100 250 மெட்ரிக்ஸ் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஓகே. சரியா? இப்போ இந்த 250 மெட்ரிக்ஸ் இருக்கு. அப்போ இந்த 250 மெட்ரிக்ஸ்ல எத்தனை மெட்ரிக்ஸ் டூப்ளிகேட் மெட்ரிக்ஸ்? 100. ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்த அதே 100 தான் உங்களுக்கு செகண்ட் டைமும் புதுசா வந்ததோட சேர்ந்து வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் இமேஜின், இங்க வந்து ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒர்க் பண்றீங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஈச் அண்ட் எவ்ரி 15 செகண்ட்ஸ் ஒரு டேட்டா ஸ்லேவ்ல இருந்து மாஸ்டருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு சர்வரும் எவ்ரி 15 செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி டூப்ளிகேட் மெட்ரிக்ஸை கொண்டு வந்து உங்களோட மாஸ்டர்ல டம்ப் பண்ணிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க மாஸ்டரோட ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடும் ஒரு பாயிண்ட்ல. கரெக்டா? ஆமா ப்ரோ. அப்போ ஏன் ஃபுல் ஆகுது? ஏன்னா இந்த மாஸ்டர்ல தேவையே இல்லாத மெட்ரிக்ஸ் லைக் மல்டிபிள் டைம்ஸ் டூப்ளிகேட்டா இருக்கு. ஆமா ஆமா. ஸோ இப்போ அதை ஓவர் கம் பண்ற ஒரு கான்செப்ட் தான் டைம் சீரிஸ் டேட்டாபேஸ். ஸோ அப்போ அந்த டைம் சீரிஸ் டேட்டாபேஸ் கான்செப்ட் என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் 15 செகண்ட்ஸ்ல 100 மெட்ரிக்ஸை கொண்டு வந்து உங்க மாஸ்டர்ல பிளேஸ் பண்ணிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் 15 செகண்ட்ஸ்ல கொண்டு வரும்போது எந்த ஒரு புது மெட்ரிக் வந்திருக்கோ அந்த புதுசா வந்த மெட்ரிக்ஸ் மட்டும்தான் கொண்டு போய் உங்களோட மாஸ்டர் கிட்ட சேர்க்கும். ஸோ இப்போ உங்க மாஸ்டர்ல டோட்டலி எவ்வளவு மெட்ரிக்ஸ் இருக்கு? 150 மெட்ரிக்ஸ் இருக்கு. அப்போ இந்த 150 மெட்ரிக்ஸ்ல there are no duplicate metrics. கரெக்டா? ஸோ அப்போ there are no duplicate parameters for this particular server. அப்போ ஒரு பாயிண்ட்ல உங்களோட மெட்ரிக்ஸ் எல்லாமே ஸ்டாக்னன்ட் ஆயிடும். ஸோ இப்போ உங்க டைம் சீரிஸ் டேட்டாபேஸ்னா என்னன்னு புரியுதா? ஸோ எப்போ ஒரு புது சேஞ்ச் நடக்குதோ அப்போ அந்த மெட்ரிக் மட்டும் ஸ்லேவ்ல இருந்து மாஸ்டருக்கு டிராவல் ஆகும். புரியுதா? ஓகே ப்ரோ. ஓகே ஃபைன். ஆனா கிளவுட் வாட்ச்ல அப்படி கிடையாதா ப்ரோ? டம்ப் ஆயிட்டே இருக்குமா? கிளவுட் வாட்ச்ல மெட்ரிக் கான்செப்டே கிடையாது. டிஃபால்ட்டா ஒரு ஒரு ப்ரீ டிஃபைன் மெட்ரிக்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த ஸ்லேவ்ல இருந்து மாஸ்டருக்கு வரைக்கும் எப்படி டேட்டா ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஸ்லேவ் மிஷின்லயுமே நம்ம ஒரு காம்பனண்ட்டை இன்ஸ்டால் பண்ணணும். எக்ஸ்டர்னல்ல இருந்து நம்ம தனியா வந்து என்ன பண்ணுவோம், எல்லா ஸ்லேவ் மிஷின்லயுமே ஒரு காம்பனண்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணினோம். ஓகே. ஸோ இந்த காம்பனண்ட் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நோட் எக்ஸ்போர்ட்டர். இந்த காம்பனண்ட் பேரு நோட் எக்ஸ்போர்ட்டர். அப்போ இந்த நோட் எக்ஸ்போர்ட்டரோட வேலை என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லேவ் மிஷின்ல கிரியேட் ஆகிற மெட்ரிக்ஸை
நோட் எக்ஸ்போர்ட்டர் வந்து உங்க மாஸ்டருக்கு கொண்டு வந்து சேர்க்கும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ப்ரொமித்தஸை பத்தி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பேசியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் node exporter to be installed in our slave machine. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ப்ரொமித்தஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் டைம் அவுட் இருக்கு. ஒன்னு ஸ்கிரேப் இன்டர்வல், இன்னொன்னு எவாலுவேஷன் இன்டர்வல். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கிரேப் இன்டர்வல்னா என்னன்னா எவ்ரி 15 செகண்ட்ஸ் இந்த மெட்ரிக்ஸ் வந்துட்டு ஸ்லேவ்ல இருந்து மாஸ்டருக்கு போயிடணும். எவாலுவேஷன் டைம்னா என்னன்னா இந்த ஸ்கிரேப் இன்டர்வல் ப்ராப்பரா நடக்குதா, ஸோ எவ்ரி 15 செகண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்லேவ்ல இருந்து டேட்டா மாஸ்டருக்கும் போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கறது எவாலுவேஷன் டைம் இன்டர்வல். ஸோ இது பை டிஃபால்ட்டா 15 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரி 15 செகண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணும், ஸ்லேவ்ல இருந்து டேட்டா உங்களோட மாஸ்டருக்கு போகும். இந்த எவாலுவேஷன் டைம் இன்டர்வல்னா எவ்ரி 15 செகண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஸ்கிரேப் இன்டர்வல் கரெக்டாக நடந்திருக்கா, ஸ்லேவ்ல இருந்து டேட்டா மாஸ்டருக்கு போயிருக்கான்னு செக் பண்ணும். ஸோ இன்கேஸ் இந்த ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் அவுட் எக்ஸப்ஷன் வரும். இந்த மாதிரி ஸ்லேவ்ல இருந்து டேட்டா மாஸ்டருக்கு ஃப்ளோ ஆகல, மாஸ்டர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எரர் அவுட்புட் காட்டும். ஓகே ஃபைன். ரெண்டுமே parallel-ஆ நடக்குமா bro? ஒரே டைம்ல? ஆமா ஆமா, அது ஒரு 15 செகண்ட்ஸ், இது ஒரு 15, அப்படி இருக்காது? அப்படி இருக்காது. நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா உங்க டவுட்ஸ் கேளுங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா we are going to see ஒரு சின்ன ஆர்கிடெக்சர். இப்போ இன்னைக்கு நம்ம செஷன்ல என்ன பண்ண போறோம்னா லைக் we are going to create one master machine. ஸோ இது என்னோட ஒரு ப்ரொமித்தியஸ் மாஸ்டர் மிஷினா இருக்கும். அண்ட் இங்க என்கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்லேவ் மிஷின் இருக்கு. சரியா? ஸோ இப்போ இந்த மாஸ்டர் மிஷின்ல நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ப்ரொமித்தியஸை இன்ஸ்டால் பண்ண போறேன். சரியா? ஸோ என்னோட ப்ரொமித்தியஸை இன்ஸ்டால் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ண போறேன், ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்ணி நான் வந்துட்டு என்னோட ப்ரௌசர்ல என்னோட ப்ரொமித்தியஸ் டேஷ்போர்டை பார்க்க போறேன். வெரிஃபை த டேஷ்போர்ட். சரியா? ஸோ இப்போ இந்த ப்ரொமித்தியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் போர்ட் நம்பர்ல ரன் ஆகும். ஸோ இந்த ப்ரொமித்தியஸோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் 9090. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஸ்லேவ் மிஷினுக்கு வரேன். ஸ்லேவ் மிஷின்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டை இன்ஸ்டால் பண்ணி அந்த நோட் எக்ஸ்போர்ட்டரை ஸ்டார்ட் பண்ண போறேன். அதையும் நான் என்ன பண்ண போறேன், வெரிஃபை த மெட்ரிக்ஸ். இந்த ஸ்லேவ்ல இருக்கிற மெட்ரிக்ஸை நம்ம பார்க்க போறோம். CPU, மெமரி அதெல்லாம் பார்க்க போறோம். அப்போ இந்த ஸ்லேவுமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் போர்ட் நம்பர்ல ரன் ஆகும். இந்த ஸ்லேவோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் 9100. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட நோட் எக்ஸ்போர்ட்டர், நம்ம ஸ்லேவ்ல இருக்க நோட் எக்ஸ்போர்ட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஸ்லேவ் மிஷின்ல ஜெனரேட் ஆகிற டீடைல்ஸ் எல்லாமே இந்த நோட் எக்ஸ்போர்ட்டர் மூலயமா உங்களோட மாஸ்டருக்கு வரும். சரியா? ஸோ உங்க டேட்டா எங்கேருந்து ஃப்ளோ ஆகுது, ஸ்லேவ்ல இருந்து மாஸ்டருக்கு ஃப்ளோ ஆகாது. அதனால நம்ம இதை புல் மெக்கானிசம்ல ஒர்க் ஆகுற டூல் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஃபைன். ஸோ இந்த 3 விஷயம் தான், இந்த 3 டாஸ்க் தான் இன்னைக்கு நம்ம இப்போ பண்ண போறோம். ஓகே, இது முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் கிராஃபானாக்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க், செகண்ட் டாஸ்க் அண்ட் இந்த டேட்டா ஃப்ளோ ஆகுறது என்னோட தேர்ட் டாஸ்க். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ப்ரொமித்தியஸ்னா என்ன, ப்ரொமித்தியஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு ஏதாவது டவுட் இருக்கா? இட்ஸ் ஆல் குட். ப்ரோ லாஸ்ட் பாயிண்ட் அந்த ஸ்கிராப் இன்டர்வல் மட்டும் இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? சொல்றேன் ப்ரோ. அந்த 15 செகண்ட்ஸ் எவாலுவேஷன் இன்டர்வல் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல. சரி ப்ரோ, இது என்னோட ஸ்லேவ் மிஷின். நோட் எக்ஸ்போர்ட்டர் மூலமா என்னோட டேட்டா எனக்கு ப்ரொமித்தியஸ்க்கு வரணும். எவ்ரி 15 செகண்ட்ஸ்க்கு இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கணும். ஓகே ஓகே, ஸோ இந்த வேலை கரெக்டா நடக்குதா இல்லையான்னு செக் பண்றதுக்குன்னு ஒரு தனியா ஒரு டைம் அவுட் வச்சிருக்கோம். அதான் நம்ம எவாலுவேஷன் டைம் அவுட் சொல்றோம். ஓகே ஓகே. ஸோ இன்கேஸ் இந்த ஸ்கிராப் எவ்ரி 15 செகண்ட்ஸ்க்கு இங்க எனக்கு டேட்டா வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த எவாலுவேஷன் டைம் ரன் ஆகுமா, அப்போ அது 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கும்.
ஓ இந்த லாஸ்ட் 15 செகண்ட்ஸ்ல ஸ்கிரேப்பே ஆகல, அதாவது டேட்டா ஸ்லேவ்ல இருந்து மாஸ்டருக்கு போகலன்னு சொல்லி அது உடனே வந்து ஒரு டைம் அவுட் மெசேஜ் காட்டும். இந்த மாதிரி லாஸ்ட் 15 செகண்ட்ஸ்ல எனக்கு வந்துட்டு ஒரு டேட்டா ஃப்ளோ ஆகல ஸ்லேவ்ல இருந்து மாஸ்டருக்குன்னு சொல்லும். புரியுதா? ஓகே, இது நம்ம எந்த அளவுக்கு மானிட்டரிங் டைம் வைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி பேரலா இது வச்சுக்கலாம். அப்படிதானே? ஆமா 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 15 to 60 செகண்ட்ஸ் அதோட ரேஞ்ச். ஓகே ஓகே ப்ரோ. சரி, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to create the missions and I'm going to install the Prometheus and the node exporter in those missions. Fine. So like நான் என்ன பண்றேன், ரெண்டு மிஷின் கிரியேட் பண்றேன். ஒன்னு என்னோட மாஸ்டருக்கு, இன்னொன்னு என்னோட ஸ்லேவுக்கு. சரியா? ஸோ டிஃபால்ட்டா இருக்கிற என்னோட OS எடுத்துக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் டைப் t2.micro and my key pair is my AWS key pair. And இங்க நான் வந்துட்டு என்னோட செக்யூரிட்டி குரூப்பை ஓப்பன் ஆன்லயே வச்சுக்கிறேன். சரியா? ஃபைன். ஸோ என்னோட மெஷின் கிரியேட் ஆகட்டும். ஸோ மெஷின் கிரியேட் ஆன உடனே நான் அந்த மெஷினுக்குள்ள லாகின் பண்ணி இன்ஸ்டலேஷனுக்கு போகலாம். நான் வந்துட்டு மாஸ்டர் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட மாஸ்டர் மெஷின்ல என்னோட ப்ரொமித்தியஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி என்னென்னலாம் பண்ணணுமோ லைக் லெட் மீ டூ தட். ஃபைன். ஸோ இப்போ என்னோட மாஸ்டர் மெஷின் ரெடி. ஸோ இந்த மாஸ்டர் மெஷினில் நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ப்ரொமித்தியஸை இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ ப்ரொமித்தியஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் இந்த டாக்குமெண்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லை லைக் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் அஃபிஷியல் சைட்ல இருந்து கூட போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ இதை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணுற ப்ரொமித்தியஸ் எனக்கு இப்போ டார் ஃபார்மேட்டில் வரும். ஸோ அஃபிஷியல் லிங்க்கை நான் உங்களுக்கு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இது இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் உங்களோட அஃபிஷியல் சைட்டு டு டவுன்லோட் த ப்ரொமித்தியஸ். ஓகே, ஸோ அதை நான் உங்களோட சாட் பாக்ஸில் பிளேஸ் பண்ணுறேன். ரைட். ஸோ இங்கே என்னோட மாஸ்டரில் என்னோட ப்ரொமித்தியஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆன ப்ரொமித்தியஸ் பார்த்தீங்கன்னா .gz tar.gzல இருக்கு, விச் மீன்ஸ் நம்ம இதை அன்டார் பண்ணணும். ஸோ இதை நான் அன்டார் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இது எனக்கு என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளேட் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு இன்ஃப்ளேட் ஆன ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இட் வில் லுக் சம்திங் லைக் திஸ். சரியா? ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே எனக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபைல் ஒன்று இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரொமித்தியஸ். இந்த ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் உங்கள் ப்ரொமித்தியஸோட சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதுக்கு பக்கத்துல prometheus.yml அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க. இந்த prometheus.ymlன்றது ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ உங்களோட ப்ரொமித்தியஸ் எப்படிலாம் ரன் ஆகணும், ஸோ லைக் இந்த ஸ்கிரேப் இன்டர்வல் எவ்வளோ, இது உங்களோட எவாலுவேஷன் டைம் இன்டர்வல் எவ்வளோ, ஸோ இருக்கிற எல்லா ப்ரொமித்தியஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கான்ஃபிகர் பண்றது உங்களோட prometheus.yml ஃபைல். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to start the Prometheus. Before starting ஒரு சேஃப்டி மெஷருக்காக நான் என்ன பண்றேன்,
என்னோட ரன்னபிள் ஃபைல், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், இந்த 2 ஃபைலையும் நான் யூசர் லோக்கல் பின்னுக்குள்ள வச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ல யூசர் லோக்கல் பின்ல வைக்கிறது நல்லது. ஓகே, ஸோ எனக்கு சம் இஷ்யூஸ் வந்தது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், எப்பவுமே என்னோட இந்த ப்ரொமீத்தியஸ் ஃபைல்ஸை நான் வந்துட்டு பின் ஃபோல்டருக்குள்ளேயும் வைக்கிறோம். ஃபைல் நேம் பாஸ் பண்ணலையா? ஓகே, அதே மாதிரி என்னோட ப்ராம்ப்ட் டூல் கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, அந்த ப்ராம்ப்ட் டூல் அந்த ஒரு ஃபைலையும் நான் என்ன பண்றேன், என்னோட யூசர் லோக்கல் பின்னுக்குள்ள வச்சுக்கிறேன். ஸோ ஃபைலை நான் எங்க இருந்தாலும் கால் பண்ணலாம் பின்ல வச்சா. தட் இஸ் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். ஸோ இப்போ என்னோட ப்ரொமீத்தியஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னு பாருங்களேன். கரண்ட் டைரக்டரியில இருக்கிற ப்ரொமீத்தியஸ் ஃபைல் எடுத்துப்போ, அந்த ப்ரொமீத்தியஸ் ஃபைல் இந்த ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலை டிபெண்ட் பண்ணி தான் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்படி ஸ்பெசிஃபை பண்றேன். -config.file, என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் பேர் என்ன, prometheus.yml. and what is ampersand symbol in Linux? நம்ம ஏன் லினக்ஸ்ல ஆம்பர்சன் சிம்பிள் கொடுக்கிறோம்? அந்த அந்த டாட் கமா இதெல்லாம் ஆன்சிபிள் முடிஞ்சிருக்கிறவங்களுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆன்சிபிள் முடிஞ்சிருச்சா கருப்பசாமி உங்களுக்கு? ப்ரோ முடிஞ்சு ப்ரோ, நான் அட்டெண்ட் பண்ணல உங்களுக்கு. அச்சா, ஸோ ஆம்பர்சன் சிம்பிள் அப்படின்றது பேக் எண்ட்ல ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகே, ஸோ பேக் எண்ட்ல ரன் ஆகுற ப்ராசஸ் தான் வந்துட்டு ஆம்பர்சன் சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு என்னோட புட்டியில நான் இந்த பர்டிகுலர் கமாண்ட் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கமாண்ட் ரன் பண்ற வரைக்கும் எனக்கு என்னோட ப்ரௌசர்ல இந்த ப்ரொமீத்தியஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். எனக்கு இந்த கமாண்ட் ரன் ஆகுற வரைக்கும் என்னோட ப்ரௌசர்ல என்னோட அந்த பர்டிகுலர் சர்வர் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் நான் வேற கமாண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரௌசர்ல அந்த ப்ரொமீத்தியஸ் அப்படின்ற டூல் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் இந்த பேக் எண்ட்ல ரன் பண்றேன். ஸோ எப்பவுமே ஒரு டூலை நீங்க பேக் எண்ட்ல ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்சிபிள கொடுக்கலாம். ஸோ இப்போ என்னோட ப்ரொமீத்தியஸை நான் ரன் பண்ணிட்டேன், பேக் எண்ட்ல ரன் பண்ணியிருக்கேன். அதுக்கு இங்க இருக்கு பாருங்க, சர்வர் இஸ் ரெடி டு ரிசீவ் த வெப் ரெக்வெஸ்ட். உங்க மாஸ்டர் மெஷின் ஸ்லேவ்ஸ்ல இருந்து வர டீடைல்ஸை இப்போ கேப்சர் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஸ்லேவ்ல இருந்து ஏதாவது டேட்டா வந்தா அதை ஃபுல் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யுவர் மாஸ்டர் இஸ் ரெடி. ஸோ இப்போ மாஸ்டர் வந்து ஒரு பர்டிகுலர் போர்ட் நம்பர்ல ரன் ஆகிட்டு இருக்கு. எந்த போர்ட் நம்பர் சொன்ன ஞாபகம் இருக்கா? 9090. அது உங்களோட லாக்ஸ்லயே தெரியுது பாருங்க, மேலேயே இங்க இருக்கா. ஸோ 9090. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to verify the Prometheus. ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸும் இந்த போர்ட் நம்பர் 9090 போட்டு பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் மை master machine and this is my public IP address. Okay, port number 9090. ஸோ இப்போ உங்களோட ப்ரொமீத்தியஸோட டேஷ்போர்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இப்போ உங்களோட ப்ரொமீத்தியஸோட டேஷ்போர்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரொமீத்தியஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கரண்டா வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ரொமீத்தியஸ் யாரை மானிட்டர் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தன்னைத்தானே அது மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த மாஸ்டர் மிஷின்ல தானே ப்ரொமீத்தியஸ் இன்ஸ்டால் பண்ணோம். அப்போ அதுவே தன்னைத்தானே இட் இஸ் டூயிங் த மானிட்டரிங். அது நான் எப்படி சொல்றேன்னா, இந்த ஸ்டேட்டஸ்ல டார்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது யாரை மானிட்டர் பண்ணிருக்கு, யாரை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு காட்டும். இப்போ இது யாரை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு, லோக்கல் ஹோஸ்ட்டை மானிட்டர் பண்ணிட்டு இருக்குது. லோக்கல் ஹோஸ்ட்ன்றது என்னது, நீங்க எங்க இருந்து நீங்க கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்களோ அதுதான் நம்ம லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு EC2 மிஷின். ஸோ டிஃபால்ட்டா இருக்கிற மாஸ்டர் EC2 மிஷினே அது இப்போ மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மானிட்டரிங் நான் மெட்ரிக்ஸ்ன்னு சொன்னேன், அந்த மெட்ரிக்ஸ் என்ன மெட்ரிக்ஸ் இருக்கு, இந்த மிஷினுக்கு என்னென்ன மெட்ரிக்ஸ் இருக்கு அப்படிங்க செக் பண்ணி பார்க்கணும்னா, இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மெஷினுக்கு இருக்கிற மெட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது வந்துட்டு கார்பேஜ் கலெக்ஷனுக்கு, ஸோ இது வந்துட்டு மெம்ஸ்டாட்ஸ்க்கு, ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஒரு 800 மெட்ரிக்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். பை டிஃபால்ட்டா இந்த ஒரு பர்டிகுலர் மிஷினுக்கு உங்களுக்கு ஒரு 800ல இருந்து 900 மெட்ரிக்ஸ் இருக்கு.
ஆனால் இதுவே உங்களோட கிளவுட் வாட்சில் இத்தனை மெட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளோட மாஸ்டரில் ப்ரொமித்தியஸை இன்ஸ்டால் பண்ணி அது வழியாக நம்ம வந்துட்டு டேஷ்போர்டை லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் மெட்ரிக்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம சும்மா பார்த்துருக்கோம். ஃபைன். ஸோ இப்போ இந்த மெட்ரிக்ஸே நீங்கள் வந்துட்டு சும்மா இப்படி கூட வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வேல்யூ பார்க்கணும், நான் வந்து இதை மானிட்டர் பண்ணி பார்க்கணும், அந்த வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஒரு மெட்ரிக் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கன்சோலில் எனக்கு இந்த வேல்யூ காட்டுது 0.0 இப்படின்னு. இதுவே நான் கிராஃபில் பார்த்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பைக் தெரியுது, இந்த மாதிரி எனக்கு ஒரு லைன் தெரியுது. புரியுதா கைஸ்? ஸோ ஒரு ப்ரொமித்தியஸ் மாஸ்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம், அந்த இன்ஸ்டால் பண்ணி எப்படி ப்ரௌசரில் பார்க்கணும் அப்படின்றது புரியுதா இது வரைக்கும்? எஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ. சரி, வாட் இஸ் த செகண்ட் ஸ்டெப் we need to do? ஸ்லேவ்ல போயிட்டு ஸ்லேவ்ல வந்து நோட் Node எக்ஸ்போர்ட்டர் exporter இன்ஸ்டால் வெரி குட். ஸோ லைக் நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஸ்லேவ் மிஷினில் லாகின் பண்ணி என்னோட நோட் எக்ஸ்போர்ட்டரை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். என்னோட பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிக்கிட்டேன். ஓப்பனிங் நியூ செஷன். ஸோ என்னோட ஸ்லேவ் மிஷினை நான் பிளாக் கலர்லேயே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேங்க. ஸோ என்னோட ஐகான்ஸ் மட்டும் மாற்றிக்கிறேன், ஃபாண்ட்டை மட்டும் மாற்றிக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ என்னோட ஸ்லேவ் மிஷினு லான்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்லேவ் மிஷினில் நான் போயிட்டு என்னோட நோட் எக்ஸ்போர்ட்டரை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ நோட் எக்ஸ்போர்ட்டரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்டை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இந்த கமாண்டை வச்சு நான் இப்போது என்னோட ஸ்லேவ் மிஷினை ஐம் கோயிங் டு இன்ஸ்டால். ஸோ இந்த ஸ்லேவ் மிஷினில் ஐம் கோயிங் டு இன்ஸ்டால் த நோட் எக்ஸ்போர்ட்டர். என்னோட நோட் எக்ஸ்போர்ட்டர்ன்றது ஜஸ்ட் ஒரு 10 MB-யா, எவ்வளோ MB இது, சாரி 110 MB இருக்கிற ஃபைலு. ஸோ அதனால உங்களுக்கு உடனே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இது என்ன பண்ணலாம்னா அன்டார் பண்ணலாம். tar -xvzf இதை நீங்கள் அன்டார் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரன்னபிள் ஃபைல் இருக்கும், நோட் எக்ஸ்போர்ட்டர்னு. ஸோ இப்போ இந்த ஸ்லேவ் மிஷினில் இருக்கிற நோட் எக்ஸ்போர்ட்டரையும் நான் ரன் பண்ண போகிறேன். எப்படி ரன் பண்ணுறேன், / கரண்ட் டைரக்டரியில் இருக்கிற நோட் டாட் எக்ஸ்போர்ட்டர், இது ஆம்பர்சன்ட் சிம்பிளை போடுறேன், பிகாஸ் இதுவுமே எனக்கு பேக் எண்டில் ரன் ஆகணும் அப்படின்னு. ஸோ இப்போ என்னோட நோட் எக்ஸ்போர்ட்டரும் இட் இஸ் இந்த அப் அண்ட் ரன்னிங் ஸ்டேட். இனிமேல் இந்த நோட் எக்ஸ்போர்ட்டரில் இந்த நோட் எக்ஸ்போர்ட்டரில் உங்களுக்கு மெட்ரிக்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த நோட் எக்ஸ்போர்ட்டர் எந்த போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நோட் எக்ஸ்போர்ட்டர் இஸ் ரன்னிங் இந்த போர்ட் 9100. நான் அதை வெரிஃபை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மெட்ரிக்ஸ் வந்துட்டு உங்களோட ஸ்லேவ் மிஷினோட மெட்ரிக்ஸ். இந்த மெட்ரிக்ஸ் வந்து உங்களோட ஸ்லேவ் மிஷினோட மெட்ரிக்ஸ். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் நம்பர் 1 முடிச்சிட்டோம் அண்ட் நம்ம பாயிண்ட் நம்பர் 2 முடிச்சிட்டோம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 இஸ் இன்ஸ்டாலிங் த ப்ரொமித்தியஸ் இன் மாஸ்டர் அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 இஸ் இன்ஸ்டாலிங் த நோட் எக்ஸ்போர்ட்டர் இன் த ஸ்லேவ். ஸோ வாட் இஸ் த தேர்ட் பாயிண்ட் நவ்? தேர்ட் பாயிண்ட் என்னங்க பண்ணணும்? வெரிஃபை பண்ணணும். ஸோ லைக் நம்ம டேட்டாவை ஃப்ளோ பண்ண வைக்கணும், கரெக்டா? ஸோ ஸ்லேவ்ல இருந்து மாஸ்டருக்கு நம்ம டேட்டாவை ஃப்ளோ பண்ண வைக்கணும். ஸோ ஸ்லேவ்ல இருக்கிற டேட்டாவை, ஸ்லேவ்ல இருக்கிற மெட்ரிக்ஸை நம்ம மாஸ்டருக்கு ஃப்ளோ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தான் வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ வெரிஃபை த மெட்ரிக்ஸ் நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இந்த மிஷினில் இருக்க ஸ்லேவ் மிஷினில் இருக்க மெட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு இப்போ கோட் 503 இருக்கு இந்த மெட்ரிக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுது, தெரியுதா? இங்கே உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, விச் மீன்ஸ் ஸோ இந்த சர்வரில் இருக்கிற பிஹேவியர். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி திஸ் சக்ஸஸ் கவுண்டர், உங்களோட வேறு சில வேல்யூஸுமே ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ரெஃப்ரெஷ் இது வந்து சேஞ்ச் ஆகும். வாட் டஸ் இட் மீன்னா இந்த மிஷினோட லைவ் லாக்ஸ் இது கேப்சர் பண்ணுது.
இந்த மிஷினோட லைவ் லாக்ஸை கேப்சர் பண்ணுது. இப்போ இந்த மெஷின்ல இருக்கிற லைவ் மெட்ரிக்ஸை நோட் எக்ஸ்போர்ட்டர் வழியா உங்களோட மாஸ்டர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க போகும். ஓகே, ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போறோம். ஸோ அது பண்றதுக்காக வாட் ஐம் டூயிங் இஸ், என்னோட மாஸ்டர் மெஷின்ல வந்து என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல ஐம் கோயிங் டு ஆட் அ ஸ்லேவ் மெஷின். ஸோ வாட் இஸ் த கான்ஃபிகரேஷன் ஃபைல்? கான்ஃபிகரேஷன் ஃபைல் பேர் என்னங்க? Prometheus.yaml. Prometheus.yaml இல்லையா? ஸோ அந்த Prometheus.yaml ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமித்தியஸோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்க்ரேப் இன்டர்வல், எவாலுவேஷன் டைம் இன்டர்வல். ஸோ அது எல்லாமே பை டிஃபால்ட்டாக 15 செகண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பார்ட், இந்த கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் யாரை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல யாரை மானிட்டர் பண்ணணும்னு சொல்லி பை டிஃபால்ட்டாக டிக்ளேர் ஆகியிருக்க தன்னைத்தானே மானிட்டர் பண்ணிக்கோ, அதாவது லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்கு. இப்போ நம்ம இது என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஸ்லேவ் மிஷினா மாற்ற போறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், இது நம்ம ஸ்லேவ் மிஷினா மாற்ற போறோம். ஸோ லைக் இங்க என்னோட ஜாப் நேம் ஆஸ் பர் மை விஷ் ஐ வில் பி கிவிங் நோட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜாப் நேம் கொடுக்குறேன். அண்ட் parallelly என்னோட ஸ்லேவ் மிஷின் எங்கே ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற டீட்டெயிலை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் ஸ்லேவ் மிஷினோட டீட்டெயில்ஸை பாஸ் பண்ணாதான் ப்ரொமித்தியஸ் மாஸ்டர் தெரியும், ஓகே இவன் தான் நமக்கு இனிமேட்டு டேட்டாவை கொடுக்க போகிறான் அப்படின்ட்டு. சரியா? ஸோ now let's save this particular file and check. செக் பண்ணி பார்ப்போம், நம்மளோட ப்ரொமித்தியஸை செக் பண்ணி பார்ப்போம் whether like we can able to see the targets. நம்ம எவ்வளோ ரெஃப்ரெஷ் பண்ணாலும் இந்த ஸ்லேவ் மிஷினு இங்கே டார்கெட்டாக உங்களுக்கு விசிபிளாக இல்லை. ஒய், வாட் இஸ் த ரீசன்? ஈவன் தோ லைக் வி ஹவ் ஆடட் த கான்ஃபிகரேஷன் ஹியர். நம்ம இங்கே prometheus.yaml அப்படின்ற ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி Restart பண்ணலாம். ரைட். ஸோ வி நீட் டு ரீஸ்டார்ட் த சர்வீஸ். ஓகே, ஸோ சர்வீஸ் எப்படி ரீஸ்டார்ட் பண்ணலாம்னா லைக் இதை நான் அந்த ப்ராசஸை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ ப்ராசஸ் ஐடி கண்டுபிடிக்கிறதுக்கான கமாண்டு ps-. பர்டிகுலராக ப்ரொமித்தியஸோட ப்ராசஸ் ஐடி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா grep கமாண்டை போட்டு அந்த கீவேர்டு ப்ரொமித்தியஸ் அப்படின்னு அடித்தோடனே ஸோ என்னோட ப்ராசஸ் ஐடி கிடச்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ் ஐடி பார்த்தீங்கன்னா 3400. ஏன்னா 3400 தான் நீங்கள் இப்போ ரன் பண்ண கமாண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. தெரியுதா கீழே செகண்ட் லைன்? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ராசஸை let me kill it off. ஸோ இப்போ கில் பண்ணிவிட்டு என்னோட ப்ராசஸ் ஐடி கொடுங்க. என்னோட ப்ராசஸ் ஐடி 3400. ஸோ என்னோட 2 ப்ராசஸ்மே கில் ஆகிடும். சாரி, நாட் 2, இந்த 3400 அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மட்டும் கில் ஆகிடும். ஸோ அதை நம்ம லெட்ஸ் செக் இட் அவுட். என்னோட ப்ரீவியஸ் கமாண்டு ரன் ஆகலை, ஸோ கில் ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அங்கே கில் ஆயிடுச்சுன்னா இதோட நிலைமை என்ன ஆகும், சைட் காண்ட் ரீச்சபிள் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், திரும்ப நம்மளோட ப்ரொமித்தியஸை ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணனும்னா நம்ம இப்படி தான் பண்ணணுமா ப்ரோ? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அப்பாச்சிக்குலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், சர்வீஸ் HTTP ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படி மாத்தோம்ல, அந்த மாதிரிலாம் இதுல இல்ல இல்ல இந்த மாதிரி கில் தான் பண்ணணும் போ, வேற வழி இல்ல. ஆமா ஆமா. ஓகே, என்ன சொல்லுது? ஸோ நமக்கு பாஸ் பண்ணோம் இல்லையா நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல, அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஏதோ தப்பாம். அது வந்துட்டு ஒரு YAML ஃபைல். YAML ஃபைல் அப்படின்றது பேசிக்கா அதுல ஸ்பேஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரொம்ப. மேபி நம்ம ஸ்பேஸை தப்பா கொடுத்துருக்கலாம். ஸ்பேஸை நம்ம தப்பா கொடுத்துருக்கோம். சாரி.
இந்த ஜாப் நேம் இந்த ஜாப் சேமா இருக்கா? ஃபைன். அதுக்கு அடுத்து ஸ்டாட்டிக் சேஞ்சஸ் சேமா இருக்கா? ஓகே ஃபைன். இந்த ப்ரோட்டோகால் வந்துட்டு HTTP ப்ரோட்டோகால் வரக்கூடாது. ஜஸ்ட் பப்ளிக் ஐபி அட்ரஸ் போர்ட் நம்பர் போதும். எரர் என்னன்னு பார்த்தாச்சு. திரும்ப ரீரன் திஸ் பர்டிகுலர் கமாண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மாஸ்டர் மிஷின் now it is getting the data from slave machine. அது how you can go and verify அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் வெயிட் ஃபார் 1 minute. இவ்வளோ நேரம் லோட் ஆகாது. வாய்ஸ் கேக்குதுல்ல? கேக்குது ப்ரோ. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்னோட ப்ரொமீத்தியஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பேஜ்ல ஏதோ ப்ராப்ளம் ரைட். ஸோ இப்போ நீங்க எப்படி உங்க டேட்டா சோர்ஸ் ஆட் ஆச்சு அப்படின்னு செக் பண்ணனா உங்களோட ஸ்டேட்டஸ்ல இந்த டார்கெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்லேவ் மிஷினோட ஐபி அட்ரஸ் அண்ட் நீங்க கான்ஃபிகர் பண்ண போர்ட் நம்பர் அது உங்களுக்கு டீட்டெயில்டா அங்க அவைலபிளா இருக்கும். ஸோ இங்க உங்களோட ஸ்டேட் வந்து அப் விச் மீன்ஸ் now the slave is started pouring the data to your master machine via node exporter. சரியா? So this is how we will be setting up the Prometheus from the scratch. So இங்கேயும் நீங்க வந்துட்டு like you can check it out the graph, you can check it out the logs of the server. பட் இங்க நான் ரெண்டு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் நான் நோட் பண்ணிருக்கேன். ஸோ ப்ரொமீத்தியஸை யூஸ் பண்ற 2 மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கிராஃப்ல பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிராஃப்ல எனக்கு வந்து ஒரு குட்டி உண்டு லைன் தெரியுது. இது வந்துட்டு உங்களுக்கு புரியுதா? புரியல ப்ரோ. ஸோ எதுவுமே ஐடினா எதுவுமே தெரியாது ஒருத்தன் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இது பாரு அப்படின்னு சொல்லி உட்காந்தா அவனுக்கு ஏதாவது புரியுமா? புரியாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ப்ரொமீத்தியஸால ஒரு பெட்டர் லுக் அண்ட் ஃபீலை கொடுக்க முடியாது. ப்ரொமீத்தியஸால நிறைய சர்வர்ஸ்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் நம்ம ஏன் இந்த பிரச்சனை வந்து பார்க்கலாம். பட் இது ஒரு நல்ல லுக் அண்ட் ஃபீல் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி இந்த ப்ரொமீத்தியஸ் நான் லான்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன், போர்ட் நம்பர் போட்டேன். அது ஐபி அட்ரஸ், இந்த போர்ட் நம்பர் போட்டேன். அது எனக்கு பை டிஃபால்ட்டாக டேஷ்போர்டுக்கு டேஷ்போர்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்துருச்சு. ஸோ ஒரு அத்தன்டிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களோட ப்ரொமீத்தியஸில் கிடையாது. அத்தன்டிகேஷன் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் இருக்கலாமா? ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஹேக்கருக்கு உங்களோட ஐபி அட்ரஸ் பாஸ்வேர்டு கிடச்சிருச்சு. அப்போ டேரெக்டாக உங்கள் ப்ரொமீத்தியஸ் டேஷ்போர்டுக்கு வந்துட்டான். ஸோ இங்கே நடக்கிற கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் அவன் ஈஸியாக திருடிட்டு போயிடலாம். ஸோ எப்போவுமே லைக் அத்தன்டிகேஷன் இஸ் மேண்டேட்ரி. ஓகே, இதுல செட் பண்ண கூட முடியாதா ப்ரோ? இப்போ இதுல முடியாது ப்ரோ. ஓகே சரி, இது வரைக்கும் டவுட் இருக்கா நம்ம பார்த்த ப்ரொமீத்தியஸ்ல? எல்லாம் புரியுதா? இது எஸ் ப்ரோ. கிளியரா இருக்கா? சரி, ஓகேங்க, வெரி குட். ஸோ இந்த ப்ரொமீத்தியஸ்ல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸா லைக் ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நோ அத்தன்டிகேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேட் லுக் அண்ட் ஃபீல். ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு தான் கிராஃபானா அப்படின்ற ஒரு டூல் பிக்சருக்குள்ள வந்துச்சு. சரியா? ஸோ கிராஃபானான்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ இந்த கிராஃபானா டூல் என்ன பண்ணுன்னா உங்களோட மானிட்டரிங்க்கு ஒரு நல்ல பெட்டர் லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கும்.
அலாங் வித் கிராஃபானால உங்களுக்கு அத்தன்டிகேட் பண்ணி தான் உள்ள போக முடியும். ஸோ இப்போ நம்ம ப்ரொமித்தியஸ்ல பார்த்த பிரச்சனையை நம்ம கிராஃபானால சார்ட் அவுட் பண்ணிட்டோம். சரியா? ஸோ அப்போ இந்த கிராஃபானா இருக்கு இல்லையா? ஸோ இந்த கிராஃபானா வெறும் நீங்க உங்களோட ப்ரொமித்தியஸ் கூட மட்டும்தான் சேர்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கிராஃபானா கேன் பி இன்டெகிரேட்டட் வித் யுவர் கிளவுட் வாட்ச், யுவர் MySQL டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி யூ ஆர் ஹேவிங் வைட் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் with which you can able to integrate Grafana. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிராஃபானாவை ப்ரொமித்தியஸ் கூட இன்டெகிரேட் பண்ணி பார்க்க போறோம். இப்போ இது என்னோட ப்ரொமித்தியஸ் மாஸ்டர் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாஸ்டர் கூட சேர்த்து கிராஃபானாவை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னோட கிராஃபானா. ஸோ கிராஃபானா வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரீ டிஃபைன் போர்ட் 3000 அப்படின்ற ஒரு போர்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த கிராஃபானால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களோட கிளைண்ட்டுக்கு நல்ல பெஸ்ட் அண்ட் பெட்டர் லுக் அண்ட் ஃபீல் கிடைக்கும். ஸோ இப்போ புரியுது நம்ம ஏன் கிராஃபானாவை இது ப்ரொமித்தியஸ் கூட சேர்த்து படிக்கிறோம் அப்படின்ட்டு. புரியுது ப்ரோ. ஜஸ்ட் ஏதோ ஓகே சொல்லுங்க ப்ரோ. இன்ஸ்டால் மட்டும் பண்ணா போதுமா? அவ்வளவுதான். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ப்ரொமித்தியஸ்ல நீங்க ஏதாவது query பண்ணி பார்க்கணும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்லேவ் மிஷினோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த மெட்ரிக் எந்த மெட்ரிக்கோ, ஹை CPU யூட்டிலைசேஷன் மெட்ரிக்கா இல்ல நெட்வொர்க் ரிலேட்டட் மெட்ரிக்கா, எந்த மெட்ரிக்ல நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெட்ரிக்கை நீங்க ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலே உங்களுக்கு அந்த மெட்ரிக்கோட பிஹேவியர் எல்லாமே கிடைச்சிடும். அந்த மிஷினோட எல்லா பிஹேவியரும் கிடைச்சிடும். ஸோ அப்போ ஒரு மிஷினை நீங்க ப்ரொமித்தியஸ்ல வந்து நீங்க மானிட்டர் பண்றீங்கன்னா there are minimum you are having 900 days to monitor. சரியா? ஜஸ்ட் மாஸ்டர் மெஷின்ல இன்ஸ்டால் பண்ணாலே அது ப்ரொமித்தியஸோட லிங்க் ஆயிக்குமா? எதுங்க புரியல. இல்ல, கிராஃபானாவை மாஸ்டர் மெஷின்ல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணாலே அது ப்ரொமித்தியஸோட லிங்க் ஆயிக்குமா? இல்ல நாம ஏதாவது ஸ்பெஷலா அதை லிங்க் பண்ணதுக்கு பண்ணணும்? நம்ம பண்ணுவோம், ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது நம்ம பண்ணலாமா? இப்போ பாருங்க, நான் லாஸ்ட் டைம் என்னோட ப்ரொமித்தியஸை நான் வந்து எப்படி ரன் பண்ணியிருக்கேன்னு ஜஸ்ட் பேக் எண்ட்ல ரன் பண்ணேன். ஸோ அதாவது ஆண்ட் சிம்பிள் போடாம ரன் பண்ணேன். ஸோ ஆண்ட் சிம்பிள் போடல உடனே அவன் என்ன சொல்லிட்டான் பாரு, see you next time. நான் கண்ட்ரோல் C பிடிச்ச உடனே see you next time சொல்லிட்டான். அதோட அர்த்தம் என்னன்னா சர்வர் டவுன் அர்த்தம். புரியுதா? ஸோ எப்பவுமே உங்களோட சர்வரை நீங்க பேக் எண்ட்ல ரன் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வரை பேக் எண்ட்ல ரன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க என்ன பண்றேன்னா ஐ எம் கோயிங் டு இன்ஸ்டால் கிராஃபானா. ஸோ கிராஃபானாவை இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட் இங்க இருக்கு. ஓகே, ஸோ அஃபிஷியல் சைட்ல இருந்து எடுத்த டாக்குமெண்டோட லிங்க் இது. ஸோ என்னோட கிராஃபானா வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாகவே இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். அது முடிஞ்ச உடனே கிராஃபானாவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த கிராஃபானாவோட போர்ட் நம்பர்ல போட்டு அது ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். சரியா? ஸோ இந்த கிராஃபானா டார் ஃபைல்ல இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதை நான் என்ன பண்றேன்னா அன்டார் பண்றேன். இப்போ எனக்கு ஒரு சில ஃபோல்டர்ஸ் கிடைக்கும். லெட்ஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். சிடி கிராஃபானாக்குள்ள எனக்கு என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபோல்டர்ஸ் இன் கிராஃபானா. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோல்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா பின் ஃபோல்டர். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோல்டர் எது? இந்த பின் ஃபோல்டர். ஏன்னா இந்த பின் ஃபோல்டருக்குள்ள தான் இந்த கிராஃபானாவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரன்னபிள் ஃபைல் இருக்கு. கிராஃபானாவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரன்னபிள் ஃபைல் பேர் கிராஃபானா -சர்வர். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட கிராஃபானாவை ஸ்டார்ட் பண்ணுறேன், பேக் எண்ட்லேயே ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட கிராஃபானா ரன் ஆகிட்டு இருக்கு அண்ட் அதே சமயம் என்னோட ப்ரொமித்தியஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிராஃபானா எந்த போர்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கு? 3000. ஸோ அது உங்களுக்கு இங்கேயே பார்த்தாலே தெரியும், லாஸ்ட் லைன்ல 3000 அப்படின்னு பாருங்க. ஸோ இங்க அது எந்த போர்ட்ல ரன் ஆகிட்டு இருக்குன்னு டிஃபைன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ அதை நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும் இல்லையா? பண்ணுவோம். ஸோ என்னோட மாஸ்டர் மெஷினுக்குள்ள வந்து என்னோட பப்ளிக் ஐபி அட்ரஸை வச்சு
let me verify that. ஸோ உங்கள் கிராஃபானா டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் அழகான ஒரு காம்பினேஷனில் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த கிராஃபானா வந்துட்டு நீங்கள் அத்தன்டிகேட் பண்ணணும்னா டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிராஃபானாவோட டிஃபால்ட் யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டுமே அட்மின் தான் ஸ்லோவர் கேஸில், சரியா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறேன், admin 123 அப்படின்ட்டு. அதே பாஸ்வேர்டை நான் இங்கே ரிப்பீட் பண்ணுறேன், admin 123 அப்படின்னு ரிப்பீட் பண்ணி லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டார்க் தீமில் உங்களோட கிராஃபானா டேஷ்போர்டு இருக்கும், சரிங்களா? ஸோ நாகலட்சுமி கேட்டாங்க இல்லையா, அப்போது கிராஃபானாவை எப்படி நீங்கள் ப்ரொமீத்தியஸ் கூட இன்டெகிரேட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ கிராஃபானாவில் என்கிட்ட டேட்டா சோர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஒரு தனியாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அந்த டேட்டா சோர்ஸ் என்ன பண்ணுன்னா, உங்களோட டேட்டா எங்கேருந்து வருதோ அதை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அது. ஸோ இப்போது இந்த ப்ரொமீத்தியஸ் மாஸ்டரை நான் ஆட் பண்ண போகிறேன், சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ரொமீத்தியஸோட மாஸ்டரை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ எப்படி ஆட் பண்ணுறேன், என்னோட கான்ஃபிகரேஷனில் டேட்டா சோர்ஸஸ் கீழே எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. ஐம் கோயிங் டு கிரியேட் ஒன் டேட்டா சோர்ஸ். ஸோ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கிராஃபானாவை நீங்கள் வேறு சில டூல்ஸ் கூடயும் நீங்கள் சேர்த்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ என்னென்ன டூல்ஸ் கூடலாம் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஸ்க்ரால் டவுன் பண்ணாலே தெரிஞ்சிடும். சரி, நம்ம டாபிக் உள்ள வருவோம். இந்த ப்ரொமீத்தியஸை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட டேட்டா சோர்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் என்னோட ப்ரொமீத்தியஸ் மாஸ்டர் எங்கே ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த ஐபி அட்ரஸை கொடுக்குறேன். ஸோ என்னோட ப்ரொமீத்தியஸோட ஐபி அட்ரஸ் டீட்டெயில்ஸை என்னோட கிராஃபானா டேஷ்போர்டில் கொடுத்தாச்சு. ரெஸ்ட் ஆல் த திங்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாகவே வச்சுக்கிட்டு, ஸோ ஸ்க்ரேப் இன்டர்வல், எவாலுவேஷன் இன்டர்வல் அப்படின்றது எல்லாத்தையும் நான் டிஃபால்ட்டாக வச்சுக்கிட்டு என்னோட பர்டிகுலர் டேஷ்போர்டை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சாரி, என்னோட டேட்டா சோர்ஸை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் டேட்டா சோர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க்கிங் அப்படின்னு வரணும், சரியா? ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், கிராஃபானாவை இன்ஸ்டால் பண்ணோம், கிராஃபானாவை ஸ்டார்ட் பண்ணோம், கிராஃபானாவை ப்ரொமீத்தியஸ் கூட இன்டெகிரேட் பண்ணிட்டோம், சரியா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பெட்டர் லுக் அண்ட் ஃபீலை பார்க்கணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜாக உள்ளே வரும்போதே நம்ம அதை ஓவர் கம் பண்ணிட்டோம். அத்தென்டிகேஷன் இல்லாமல் இருந்து ஒரு பிரச்சனை, அதை நம்ம அத்தென்டிகேட் பண்ணியே உள்ளே வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் இஸ் டன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிரச்சனை என்ன, லுக் அண்ட் ஃபீலை நம்ம இப்போ சார்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட கிராஃபானாலையும் லைக் யூ கேன் கிரியேட் த டேஷ்போர்ட்ஸ் ஆர் அலர்ட்ஸ், கிராஃப் எல்லாம் பண்ணலாம். இப்போ நான் சிம்பிளாக பிளேனாக பை டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருக்கிறதுல நான் வந்து ஒரு கிராஃபை கிரியேட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு பாருங்களேன். ஓகே, ஸோ லைக் இப்போ என்கிட்ட இருக்க மெட்ரிக்கை நான் ப்ரௌஸ் பண்ணி ஒரு மெட்ரிக்கை நான் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பரிச்சயமான சிபி யூட்டிலைசேஷன் நம்ம ஹிட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு மெட்ரிக் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் மெட்ரிக் எடுத்துட்டு இந்த பர்டிகுலர் குவரியை ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே எனக்கு என்னோட டேஷ்போர்ட் இந்த அளவில் காட்டுது. ஸோ இது உங்களால் யாராவது படிக்க முடியுதா, இல்லை புரியுதா, இல்லை லேமேன் யாராவது கூப்பிட்டு உட்கார வச்சு இது பார்த்துட்டு உட்காரு அப்படின்னு சொன்னால் அவன் பார்த்துட்டு உட்காருவானா, அவனுக்கு புரியுமா? வாட் யூ திங்க்? ப்ரொமித்தியஸ் கிராஃபோட கிராஃபானா கிராஃப் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? கிராஃப் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் இதே தான் தோணும். ஸோ ரெண்டுத்துலையுமே பெருசா வந்து ஒரு லுக் அண்ட் ஃபீல் இல்லை. அப்புறம் எதுக்கு ப்ரோ நீங்க வந்துட்டு கிராஃபானாவை வந்துட்டு லுக் அண்ட் ஃபீல்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோன்னு கேட்டீங்கன்னா, இது கிராஃபானால இருக்கிற ஒரு ஜெனரிக்கான டேஷ்போர்ட் பேனல். ஆனா கிராஃபானா வந்து இதோட நிறுத்தாம அவன் தனியா டேஷ்போர்ட்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ஸ்டோர் மாதிரி வச்சிருக்கான். அந்த ஸ்டோர்ல இருந்து
நமக்கு என்ன மாதிரியான டேஷ்போர்ட் வேணுமோ, ஸோ நமக்கு பார்த்தோன்னே டக்குன்னு புரியணும். ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தோன்னே டக்குன்னு விளங்குற மாதிரி அவன் நிறைய டேஷ்போர்ட்ஸ் வச்சிருக்கான். அதுல இருந்து ஏதாவது ஒரு டேஷ்போர்டை நீங்க இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அன்லைக் நீங்க அலர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும்னா லைக் நீங்க உங்களோட அலர்ட்டை இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நீங்க வந்துட்டு உங்களோட ஒரு அலர்ட் மெக்கானிசம் வச்சு நீங்க எப்படி வந்துட்டு உங்களோட கிளவுட் வாட்ச்ல அலர்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த query இஃப் above 80% போச்சுன்னா ஒரு மெயில் அனுப்புவீங்க இல்லையா? ஸோ அந்த மெயில் அனுப்புறது எல்லாமே இந்த இடத்துல நீங்க பண்ணிக்கலாம். இட் இஸ் பாசிபிள் இன் கிராஃபானா. சரியா? ஸோ உங்க நோட்டிஃபிகேஷன் எஸ்என்எஸ் டாபிக் வச்சு ஒரு மெயில் அனுப்புவீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த அலர்ட் டாப்ஸ்ல யூ கேன் கோ அண்ட் ஒர்க். ஸோ எப்பெல்லாம் என்னோட சர்வர் வந்துட்டு ஹை சிபியூ டெஸ்டிங் போகுதோ அப்பெல்லாம் எனக்கு ஒரு அலர்ட் வரணும்னா தாராளமா பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கிரியேட் பண்ற டேஷ்போர்டு வந்துட்டு ப்ரொமித்தியஸ் கிரிட் டேஷ்போர்ட் மாதிரியே இருக்கு. ஸோ அதனால இதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கிற டேஷ்போர்டை நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். சரியா? ஸோ நான் என்ன பண்றேன், இம்போர்ட் ஆப்ஷன் போறேன். இங்க அவனோட டேஷ்போர்டை இம்போர்ட் பண்ண சொல்றாங்க. அவனோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லயே ஆல் த டேஷ்போர்ட்ஸை லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். எல்லா டேஷ்போர்ட்ஸுமே அவன் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். பாருங்க, இந்த லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டேஷ்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தோன்னே புரியும். ஓகே, இது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ப்ரொமித்தியஸ்க்காக ஒரு டேஷ்போர்டை யூஸ் பண்ண போறேன். சரியா? ஸோ ப்ரொமித்தியஸ்ன்னு ஏதாவது டேஷ்போர்டு ப்ரொமித்தியஸுக்குன்னு ஸ்பெஷலாக டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு 1091 ரிசல்ட்ஸ் காட்டுது. இதில் லைக் நான் ஒரு பர்டிகுலர் டேஷ்போர்டை சூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ எந்த எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் நான் குபர்நெட்டிஸ் கிளஸ்டரில் டிப்ளாய் பண்ணியிருக்கேன்னா இப்படி இந்த ஒரு பர்டிகுலர் டேஷ்போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நான் மார்னிங் வந்துட்டு இதை யூஸ் பண்ணேன். ஸோ லெட்ஸ் ட்ரை வித் திஸ். ஓகே, ப்ரொமித்தியஸ் 2.2 அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டேஷ்போர்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ சிபி யூட்டிலைசேஷன் இந்த மாதிரி நம்பர்ஸில் வரும். ஸோ நம்பர்ஸை பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஓகே, உங்கள் சர்வர் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் ஹெல்த் வந்துட்டு 100% செக்யூர்டாக இருக்கு, 100% வந்துட்டு ஃபுல்லாக இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம் வித் திஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். இதுவே கிராஃபாக இருக்கு, கிராஃபாகவும் இருக்கும் பட் நம்பர்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த கிராஃப் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு நல்ல லுக் அண்ட் ஃபீல் கிடைக்கும், இன் டீட்டெயில்டாக இருக்கும். சரியா? அப்போ இந்த டேஷ்போர்டை நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா there are 2 ways. ஒன்று இந்த ஐடியை வச்சு இம்போர்ட் பண்ணலாம், இல்லாட்டி இந்த ஜேசன் ஃபைலை டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐடியை வச்சு தான் நான் இம்போர்ட் பண்ண போறேன். 3662 அப்படின்ற ஒரு ஐடியை வச்சு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சரியா? 3662 அப்படின்ற ஒரு ஐடியை போட்டு என்னோட டேஷ்போர்டை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்னோட ப்ரொமித்தியஸ் மாஸ்டர் டீட்டெயில்ஸை இங்கே நான் ஷேர் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுத்த உடனே என்னோட ப்ரொமித்தியஸ் மாஸ்டரு அழகா அதில் இருக்கிற மெட்ரிக்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த மெட்ரிக்ஸை இந்த மாதிரி காட்டும். ஸோ இப்போ யாராவது உங்கள்கிட்ட அப்டைம் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் பார்த்தோன்னே சொல்லுவீங்களா அப்டைம் 100%, ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாமா? இதே மாதிரி உங்களுக்கு கிராஃப்ல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபெயிலியர்ஸ் எரர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸோ அவங்க வந்துட்டு எந்த டீட்டெயில் என்ன கேட்குறாங்களோ அது நீங்கள் இங்கேருந்து பார்த்து சொல்லலாம். இப்போ யாராவது இந்த மெமரி சங்க்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ அந்த ஸ்க்ரீனை ஹோவர் பண்ண எந்த டைமு, எந்த டேட்டு, எந்த ஐபி அட்ரஸ், எந்த போர்ட் நம்பர், எவ்வளோ மெமரி சங்க்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் ஹோவர் பண்ண எனக்கு வந்து நம்பர்ஸ் தான் காட்டுதா? 997 அண்ட் 1.07 518 தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி மெட்ரிக்ஸ்க்குமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இந்த கிராஃப் உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டர் லுக் அண்ட் ஃபீலை கொடுக்கும் நம்புறேன்.
ஸோ எனக்கு இதற்கும் பார்த்த கிராஃப்ஸை விட இது கொஞ்சம் எனக்கு நல்லாவே இருந்தது. ஸோ பாருங்க, யாராவது வந்துட்டு என்கிட்ட ஸ்டோரேஜ் சங்க்ஸ் கேட்டா, ஸோ இந்த சங்க்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு, கிரீன் கலர்ல இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்ததை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கா இல்லையா? நாகலட்சுமி, உங்களுக்கு இப்போ இது எப்படி இருக்கு? இந்த டேஷ்போர்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இல்லையா? ஸோ இதுதான் உங்களோட கிராஃபானால நீங்க பண்ணுவீங்க. ஸோ கிராஃபானால உங்களோட இன்டர்வியூஸ்ல என்ன கேட்பாங்கன்னா, ஓகே நீங்க ப்ரொமித்தஸ் கிராஃபானால என்ன பண்ணீங்க? ஸோ ப்ரொமித்தஸ் கிராஃபானால நாங்க வந்துட்டு எங்களோட சர்வரை நாங்க மானிட்டர் பண்ணோம். அண்ட் லைக் மானிட்டர் பண்ணி நாங்கள் டேஷ்போர்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் வேரியஸ் டேஷ்போர்ட்ஸ் அண்ட் லைக் ஐ ஹவ் கிரியேட்டட் த அலர்ட்ஸ். அதெல்லாமே நீங்க சொல்லலாம். சரியா? ஸோ மோஸ்ட்லி லைக் இன்கேஸ் நீங்கள் குபர்நெட்டிஸ் உங்களோட செட்டப் இருக்குன்னா கிராஃபானாவை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொமித்தியஸ் பதிலாக நாகயோஸ்னு ஒரு டூல் இருக்குது, அந்த டூலையும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எஸ், ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு மானிட்டரிங்கை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது, ஒரு இன்டர்மீடியட் நாலேஜ் இருக்கா போதும். ஏன்னா மானிட்டரிங் இஸ் நாட் கோயிங் டு பி த இம்பார்ட்டன்ட் ரோல் இன் யூர் டே டு டே ஆக்டிவிட்டி. பட் இம்பார்ட்டன்ட் ரோல்ன்றது உங்களோட கிட்டு, ஜென்கின்ஸ், பைப்லைன், டெவாப்ஸ், டாக்கர், இதில் தான் இருக்கும். சரியா? பட் மானிட்டரிங் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்டு. இன்கேஸ் நீங்கள் மானிட்டரிங்க பண்ணுறீங்க, நீங்கள் தான் வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டராக இருக்க போகிறீங்க அந்த டீமுக்குன்னா, அப்போது இந்த நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு எஸ்ஆர்இ டீமுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் போய் நீங்கள் ஒரு ஜாப் தேடுறீங்க அப்படின்னா மானிட்டரிங் பற்றி தெரியும், இந்த டூல்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன், அந்த டூல்ஸ் பற்றி தான் தெரியும்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு ஹைலி வேல்யூபிள். ஓகே, ஸோ வித் திஸ் லைக் நம்ம ப்ரொமித்தியஸ் அண்ட் கிராஃபானாவை வி ஆர் wrapping up. ஓகே, ஸோ ப்ரொமித்தியஸ் அண்ட் கிராஃபானா வி ஆர் டன் வித் அ சிலபஸ். சரிங்களா? ஸோ இந்த ப்ரொமித்தியஸ் அண்ட் கிராஃபானால உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ப்ரோ சின்ன ஒரு டவுட் ப்ரோ. இப்போ ப்ரொமித்தியஸ் நீங்க இன்டகிரேஷன் பண்ணிட்டு அது மூலயமா இதுல லிங்க் பண்ணீங்கல்ல? ஆமா. இப்ப டைரக்டா கிராஃபானாவை நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியாது, அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாதா? முடியாது. ஓகே, இவங்க வந்து இந்த மாதிரி சப் டூல் மாதிரி தான் பண்ணிருக்காங்களா? எஸ் எஸ் எஸ். ஓகே, ஃபைன் ஃபைன். அதுதான் ப்ரோ. நீங்க தனியா கிராஃபானாவை பண்ணாலுமே அந்த கிராஃபானா பர்டிகுலர்ல ஒரே ஒரு மிஷினை மட்டும் தான் டார்கெட் பண்ணி பார்க்க முடியும். ஒரு மாஸ்டர் எல்லாம் உங்களால கிராஃபானா தனிச்சா ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா கிராஃபானால வந்துட்டு மாஸ்டர் ஸ்லேல ஒர்க் ஆகல, கிராஃபானால புஷ் மெக்கானிசம்ல புல் மெக்கானிசம்ல எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஏதாவது டேட்டா சோர்ஸா கொடுத்தாங்கன்னா அந்த டேட்டா சோர்ஸை உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். இதுக்கான கான்ஃபிகரேஷன் ஃபைலே இருக்காதா ப்ரோ? அப்போ அந்த கிராஃபானாக்குன்ற கான்ஃபிகரேஷன் எல்லாமே GUI தான். ஓகே, நீங்க அதை தாண்டி கான்ஃபிகரேஷன் நீங்க பண்ணணும்னா இல்ல நான் டார்கெட்டுக்காக சொன்னேன். இப்போ கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல தான நம்ம அந்த ஸ்லேவோட ஐபி கனெக்ட் பண்ணோம். அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்ல. அதுதான், அதனால இப்போ இது சப் தான் பண்ண முடியும். எஸ். இப்ப நீங்க ஒரு பப்ளிக் ஐபி வச்சு பண்ணீங்களா ப்ரோ? இப்ப ஸ்லேவ் வந்து ஒன்னு வச்சீங்க, இப்ப மல்டிபிள் ஸ்லேவ்னா ப்ரோமோத்தியஸ் எப்படி ஆட் பண்றது அது மட்டும் சொல்லுங்க. ப்ரோமோத்தியஸ்ல நம்ம அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கு இல்லையா? சோ அந்த ஜாப் நேம், அந்த ஐபி அட்ரஸ் நம்ம வந்துட்டு லிஸ்ட் டவுன் பண்ணிட்டே போகணும். ஓகே, அது எத்தனை இருக்கோ அத்தனை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாலே ஆமா ஆமா, அந்த YAML ஃபைலோட சைஸ் அப்படியே பெருசாயிட்டே போகும். ஓகே, நம்ம வந்து இங்க வந்து எந்த ஐபில இருக்கிறது எவ்வளவு போயிட்டு இருக்குன்றது ஸ்பெசிஃபிக்காவே காமிக்குமா? அது இங்க இருக்கு பாருங்க, நான் ஹவர் பண்றேன். இந்த இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? சோ இப்போதைக்கு நான் என்னோட மாஸ்டர் மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நிறைய ஸ்லேவ் இருக்கு, அந்த நிறைய ஸ்லேவோட டீடைல்ஸ் இங்க தெரியும். உங்கள்கிட்ட ஒரு 100 ஸ்லேவ் மெஷின் இருக்கு, அந்த 100 ஸ்லேவ்லயும் நீங்க எந்த ஸ்லேவ்ல நீங்க செக் பண்ணி பார்க்கணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஐபி வச்சு கிளிக் பண்ணி. ஆமா, கரெக்ட். ஓகே ஓகே. இப்போ நம்ம ஓவராலா எல்லா ஸ்லேவ் மெஷினோட டேஷ்போர்ட் பார்க்கறதா இருந்தாலும் நம்ம ஓவராலா கூட பார்த்துக்கலாமா? ஓவராலா நீங்க பார்க்கணும்னா ஓவராலா பார்க்க முடியாது. இந்த ஆல் வச்சிருக்கீங்கல்ல, இது ஆல் இப்போ வந்து கரண்டா இருக்கிற ஆல் பார்க்கலாம். பட் ஆனா இது வந்துட்டு உங்களுக்கு அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது. எப்பவுமே நீங்க வந்துட்டு டார்கெட்டடா தான் நீங்க பாப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு டெக்னிக் எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்லேவ் மிஷின்ல இந்த எரர் அடிச்சிருக்கு, சோ இது என்னன்னு போய் உடனே பாருங்க அப்படின்னு தான் இருக்கும். சோ நீங்க ஆல் வச்சீங்கன்னா லைக் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். பார்க்கலாம், தப்பு கிடையாது. சோ எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு தெரியும். இது ஜஸ்ட் ஒரு ஃபில்டர் தான். நீங்க ஃபில்டரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, थैंक यू so much bro. கிராஃபானோட டிஃபால்ட் யூசர் நேம் சொன்னீங்க, அட்மின் பாஸ்வேர்ட் அட்மின். ஆமா, எல்லாமே ஸ்மால். எஸ், அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டை நீங்க மாத்திக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க யூசர்லாம் நீங்களா வேணா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நீங்க டீம்ஸை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்க எப்படி உங்களோட கிராஃபானாவை மேனேஜ் பண்றீங்களோ லைக் அந்த மாதிரி நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். டாஷ்போர்டை சேவ் இப்ப பண்ணிட்டு இவ்ளோ பண்ணி பார்க்கும்போது AWS நமக்கு ஒன்றும் சார்ஜ் பண்ண மாட்டாங்கல்ல? இது ஈஸி டு இன்ஸ்டன்ஸ்க்கா. ம். ஸோ லைக் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு கரெக்டாக ஆன் டைம்ல நம்ம அதை டெர்மினேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்ல. ஓகே. அந்த 750 ஹார்ஸ்க்குள்ள தான் நாம வந்து வச்சிருப்போம். ம். ஸோ நீங்க சொல்லும் போது என்னோட பில்லிங் டேஷ்போர்டு எவ்வளவு இருக்குன்னு தெரியல. லைக் நான் ஒரே ஒரு மந்த் மட்டும் 5 rupees எனக்கு பில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த 5 rupees நான் பே பண்ணல நினைக்கிறேன். சம் பில்லிங் ஹஸ் இது எனக்கு பில்லிங் வந்திருக்கு. ஸோ எனக்கு எவ்வளோ பில்லிங் வந்திருக்கு தெரியல. பட் எஸ் லைக் அது எல்லாமே நீங்க தான் மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ யா 87 rupees வந்திருக்கு. பில்லிங் டேஷ்போர்ட் நீங்க இது பண்ணி வச்சிருக்கீங்களா? கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல எங்களுதுல எல்லாம் பில்லிங் டேஷ்போர்ட் வரலையே. கண்டிப்பா வருங்க, ஏங்க வராது? இல்ல வருது எல்லாருக்குமே வருது. எனக்கும் இருக்கு. ஒரு எங்க போய் பார்க்கணும்? 180 இருக்கு. இங்க இருக்கு பாருங்க நாகலட்சுமி. இங்க உங்களோட யூசர் இருக்கு இல்லையா, அங்க டாப் நாட்ச் ரைட்ல இங்க இருக்கு பாருங்க பில்லிங் டேஷ்போர்ட். ஓகே. ஸோ அக்டோபர்ல 5 rupees இருந்திருக்கு. அதுக்கப்புறமா நவம்பர்ல 0.82 அண்ட் டிசம்பர்ல 23 அண்ட் ஸோ மோர் ஆர் லெஸ் ஒரு 200 rupees கிட்ட எனக்கு வரும் பில். ஃபைன். ஸோ இங்க நீங்க வந்துட்டு உங்களோட டீம்ல என்னென்ன யூசர்ஸ் இருக்காங்களோ அந்த யூசர்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு டீமாவும் நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ஒரு டீம் கிரியேட் பண்ணி யூ கேன் ஒர்க். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ நீட் டு ஹாவ் அ நோட். ஸோ இன்டர்வியூ போகும்போது ஸோ மானிட்டரிங் டீம் இன் ஜென்ரல் யாராவது SRE அப்படின்ற ஒரு வேர்டு போட்டிருந்தா, சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர், இல்லை லைக் நீங்கள் வந்து ஒரு மானிட்டர் டீமில் இருக்கீங்க அப்படின்னா மானிட்டரிங்கும் உங்களோட ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டினா இந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? ஸோ ஐ எம் டன் ஃபார் த டே. ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் யூ கேன் ஆஸ்க் ஆர் எல்ஸ் லைக் வி ஆர் குட் டு வைண்ட் அப் த செஷன் அஸ் வெல். ஸோ நம்ம மண்டே லைக் வி வில் பி டேக்கிங் ஸ்ப்ளங்க். சரியா? ஸோ ஸ்ப்ளங்க் தான் வந்துட்டு இந்த கருப்பசாமி இவங்க பேட்சுக்கு லாஸ்ட் டூலா இருக்கும். ஸோ ஏன்னா கருப்பசாமி பேட்சுக்கு வந்துட்டு கிட், ஜென்கின்ஸ், ஆன்சிபிள், டெராஃபார்ம், டாக்கர் முடிஞ்சிடுச்சு, ப்ரோமிதியஸும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ ஸ்ப்ளங்க் மட்டும் முடிஞ்சிடும். ஸோ ஸ்ப்ளங்க் முடிஞ்ச உடனே லைக் உங்களோட ப்ராஜெக்ட் செஷன், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் செஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க, ஃபைன். சரிங்க, அப்போ நம்ம வந்துட்டு மண்டே பார்ப்போமா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஷூர். ஓகே, நோட்ஸ் மட்டும் அனுப்பிடுங்க. அனுப்பிடுறேங்க. So Okay, thank you. have a Thanks good a lot. weekend ahead. Thanks all for joining. Bye. You too, bro. Thank you. Thank you, Ganesh. Thank you, bro. Thanks, Raja. Bye.